ஹரி ஓம். ஓம் விருஷாக்ருதயே நமஹ. பரமாத்மா 3 காரணத்திற்காக இந்த உலகத்திலே பிறவி எடுக்கிறாராம், அவதாரம் அடிக்கிறாராம். சாதுனாம் பரித்ராணாயே, துஷ்கிருதாம் விநாசாயே, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே சம்பவாமி யுகே யுகே. இந்த 3 காரணங்களுக்காக, நல்லவர்களை சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும், துஷ்கிருதம் யாரெல்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்களோ அவர்களை விநாசாயே அழிப்பதற்காக, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே தர்மத்தை நன்றாக நிலைநாட்டுவதற்காக அவதாரம் அளிக்கிறார். அதற்காக ஒவ்வொரு யுகந்தோறும் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாராம். அதைத்தான் இங்கே விருஷாக்ருதயே நமஹா, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் அவதாரத்திலே நிலை பெறக்கூடியவராய், வடிவெடுத்து வரக்கூடியவராய், தர்மார்த்தம் ஆக்கிருதிகி ஷரீரம் யஸ்ய, தர்மத்தின் பொருட்டு பரமாத்மா ஷரீரம் ஆக்கிருதிகி, யார் ஒருத்தர் சரீரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாரோ அவரை இங்கே விருஷாக்ருதயே நமஹா என்று வேதமானது போற்றுகின்றது, மந்திரமானது போற்றுகின்றது. தர்மம் எப்பொழுதெல்லாம் அழிகின்றது, அதர்மம் எப்பொழுதெல்லாம் தலை தூக்குகிறது என்று பார்த்தால், எப்பொழுதெல்லாம் நாம் தமோகுணத்தினுடைய பிடியிலும் ரஜோகுணத்தினுடைய பிடியிலும் போய் சத்துவகுணத்தை நாம் மதிக்காமல் போய்விடுகின்றோமோ அப்பொழுது வேதத்தை நாம் மறந்து விடுகின்றோம், வேத வாழ்க்கை முறையை மறந்து விடுகின்றோம், இறைவனை மறந்து விடுகின்றோம், யஜ்ஞ வாழ்க்கை முறையை மறந்து விடுகின்றோம், தானம் தபஸை மறந்து விடுகின்றோம், ஈஸ்வர ஆராதனையை மறந்து விடுகின்றோம், சத்சங்கத்தை மறந்து விடுகின்றோம், சாது சங்கத்தை மறந்து விடுகின்றோம். அப்பொழுதெல்லாம் இறைவன் அவதாரம் எடுத்து வந்து மீண்டும் இதையெல்லாம் ஸ்தாபிதம் செய்வதற்காக வருகிறார். ஹரி ஓம்.